வணக்கம் விவர்ஸ். கதை பகுதியில் இன்னைக்கு நான் எழுதின கதையே நான் படிக்க போறேன். கேக்குறீங்களா? நான் இன்று மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். என்னை கால் பக்கத்திலிருந்து தலைப்பக்கமாக விரித்தார்கள். இன்று எங்கள் வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாகவும் பட்டுப்புடவைகளும் மயில்கண் வேஷ்டியுமாக திரிந்தார்கள். சிறுசுகள் வாசலுக்கும் உள்ளுக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதோ வந்து விட்டார்கள் மாப்பிள்ளை வீட்டார். பெண் பார்க்கும் படலமாம். நானும் புதிதுதான். பையன் வீட்டிலிருந்து 4-5 தட்டுக்களில் இனிப்பு வகைகள், பூ, பழங்கள், மஞ்சள், குங்குமம் என அழகாக என் மேல் அடுக்கினார்கள். எனக்கு ஒரே சந்தோஷம். சிறிது நேர பேச்சு பரிமாறல்களுக்கு பிறகு எங்கள் குலமகளை அழைத்து வந்தார்கள். என் மீது அமர்த்தினார்கள். என்ன புடவையாயிருக்கும், இவ்வளவு வழவழன்னு பளிச்சுன்னு இருக்கே என்று நினைத்தேன். என் மீது வைக்கப்பட்ட தட்டுக்கள் பெண் கையில் கொடுக்கப்பட்டு சுவாமி அறையில் வைக்கப்பட்டது. கூடி கூடி பேசினார்கள், சிரித்தார்கள், ஓகே ஓகே என்றார்கள். என் மீது அமர்ந்தவாறு கையில் தட்டை வைத்து கொண்டு சொஜ்ஜி பஜ்ஜி சாப்பிட்டார்கள். அடுத்த முகூர்த்த நாள். தலையாலே சுருட்டப்பட்ட நான் காலாலே விரிக்கப்பட்டேன். பெண்ணும் பிள்ளையும் அமர்ந்து நிச்சயதார்த்தம் செய்து கொண்டார்கள். 4 மாத இடைவெளியில் நிறைய விரிக்கப்பட்டு சுருட்டப்பட்டேன். ஓரிரு முறை குளித்தேன் கூட. திருமண தேதி குறித்தி ஆயிற்று. எல்லா சீர்வரிசைகளுடன் எனக்கு போட்டியாக பெயர் பொறித்து கொண்டு ஒருத்தி வந்தாள். எனக்கு மதிப்பு சற்று குறைந்தது. இருந்தாலும் அந்த 3 நாட்களும் 15 முறையாவது விரிக்கப்பட்டு சுருட்டப்பட்டேன். பிறகு என்னை கும்பலோடு கும்பலாக வீட்டிற்கு கொண்டு வந்தார்கள். அந்த பேர் வச்ச சிறுக்கி எங்கள் வீட்டு பெண்ணோடு என்னை திமிராக பார்த்துவிட்டு மாப்பிள்ளை வீட்டிற்கு சென்று விட்டாள். பிறகென்ன, திரும்பவும் சீமந்தத்துக்கு விரிக்கப்பட்டு சுருட்டப்பட்டேன். எங்கள் செல்லம் வயிற்றில் குழந்தையோடு கையில் கலகலவன கண்ணாடி வளையல்களோடு வந்து இறங்கினாள். அந்த சிறுக்கி வரவில்லை. குழந்தை பிறந்தது. சக்தி பிறந்தாள். என் மீது கிடத்தினர். தூளிக்கும் எனக்குமாக மாறி மாறி கிடத்தப்பட்ட சக்தி என்னிலிருந்து விலகி தரையில் ஊர்ந்தாள், தவழ்ந்தாள். என்னை பழசாக்கி பாட்டி வீட்டிற்கு சென்று விட்டாள். நாட்கள் உருண்டன. வீட்டு பெரியவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு என் மீது படுத்தார். எல்லாமே என் மீதுதான். அவ்வப்போது அவரை நகர்த்தி மருந்து போட்டு துடைத்தார்கள். நான் கொஞ்சம் கொஞ்சமாக இற்று போக ஆரம்பித்தேன். பெரியவரும் இறுதி மூச்சிற்கு காத்திருக்க சொல்லி அனுப்பிய சொந்தங்களும் வந்தாச்சு. மறுநாள் அதிகாலை சிவனடி சேர்ந்தார். பின் செய்திகள், முக்கிய வேலைகளில் அனைவரும் ஈடுபட கண்ணாடி பேழையில் பெரியவரை எடுத்து வைத்து மூடி சுச்சு போட்டாச்சு. வந்தவன் என்னை நாளாக மடித்தான். வாசலில் விட்டெறிந்தான். நான் வேலிக்கருவை முள்ளில் சொருகப்பட்டேன். யாரும் கண்டு கொள்ளவில்லை. என் தேவை முடிந்தது. பெரியவர்க்கு சடங்குகள், ஒப்பாரிகள் முடிந்து தூக்கிச் சென்ற பின் கார்ப்பரேஷன் வண்டியில் என்னை முள்ளில் இருந்து பிடுங்கி நார் நாராய் குப்பையோடு குப்பையாக ஏற்றி கொண்டு போனார்கள். வெளியில் கொஞ்சம் நீட்டி இருந்ததால் தெரு முனை வரை அந்த வீட்டையும் என் உறவுகளையும் பார்த்து கொண்டே சென்றேன். பெரியவர் மந்திரம் மோதப்பட்டு தகனம் செய்யப்பட்டார். நான் மண்ணெண்ணெய் ஊற்றி தகனம் செய்யப்பட்டேன். நன்றி, வருகிறேன். நான் பாய் அல்ல, பாய். நன்றி. கதை கேட்டிங்களா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா அடுத்த கதை பார்க்கணும், இதுக்கு முன்னாடி இந்த கதையெல்லாம் கேட்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எழுதுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.